கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த மாசம் டிசம்பர் மாசம் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், எப்படி எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் டிசம்பர் மாசத்துல தியானித்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலே இருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஏன் சில குடும்பத்துல கொடுக்க முடியல அப்படின்னா, அவங்க இருதயத்துக்குள்ளே போதும் என்கிற ஒரு மனது இருக்காது. இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் என்ன ஜாயிண்ட் இருக்கு அப்படின்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் கொடுக்கணும் அப்படின்னா இருதயத்தை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். போதும் என்கிற மனம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இல்ல பிரதர், எங்களுக்கு 1000 தேவை இருக்கு அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட மாட்டோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னா அதுக்கு முன்னோட்டி நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, போதும் என்கிற மனது எனக்கு இருக்கா? இப்போ என்னை கேட்ட நான் சொல்ல முடியும், அப்பதான் ஈஸியா புரியும். ஒரு மாசத்திலே 31 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை இருக்கு. இதுக்கு ஊடையில அந்நியரை உபசரிக்கணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், நற்கிரியை செய்யணும், எப்பெல்லாம் சமயம் கிடைக்கோ அப்போ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும், சர்ச்சில் காணிக்க போடணும், எல்லாம் இருக்கு. இது எல்லாமே பைபிள வசனத்தின்படி நிறைவேற்றி ஆகணும். போதும் என்கிற மனசு இருந்துச்சுன்னா அப்படின்னா மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். எனக்கு இன்னும் தேவை இருக்கு, எனக்கு இன்னும் தேவை இருக்கு, எனக்கு இன்னும் தேவை இருக்குன்னு சொல்லும் போது நம்மளால உதவி செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் என்கிட்ட எத்தனை மிஸ்டேக் இருக்கு, நான் எப்படி வளரணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் நிறைய காரியத்துல கற்றுக்கொண்ட காரியங்களை சொல்றேன். போதும் என்கிற மனம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்ப கிறிஸ்துமஸே வருது. இன்னைக்கு காலையில ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எடுத்துருவேன் அப்படின்னாங்க. கிறிஸ்துமஸ் நீங்க ட்ரெஸ் போடும்போது இன்னும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க, அவங்களும் நல்லா இருந்து போட்டும் அப்படின்னு. அவங்க தெரிஞ்சவங்க, அதனால உரிமையா பேசிட்டு இருந்தேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் புது ட்ரெஸ் போடணும், அதே போல நானும் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்தால் எவ்வளவு நலமா இருக்கும். போதும் என்கிற மனசு இருந்தா மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். சில குடும்பத்துல லட்சமா வச்சிருப்பாங்க, கோடி கூட வச்சிருப்பாங்க, கார் இருக்கும், சொந்த வீடு இருக்கும், பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும், ஏகப்பட்ட சகல செழிப்பு இருக்கும், நல்ல சகல செழிப்பு இருக்கும், நகைலாம் செழிப்பா இருக்கும். ஆனால் ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களா? ஒரு திக்கற்ற பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களா? ஒரு விதவைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களா? சொந்தக்காரங்களை விசாரிச்சாங்களா? சில குடும்பத்துல பலவீனத்தோடு இருப்பாங்க, அவங்கள விசாரிச்சாங்களா? நன்மை செஞ்சாங்களா? நற்கிரியை செஞ்சாங்களா? தான தர்மம் பண்ணினாங்களா? அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தால், பைபிள் வசனத்தின்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால், போதும் என்கிற மனசு இருந்துச்சுன்னா அவங்க செஞ்சிருப்பாங்க.
எனக்கு இன்னும் பத்தலை, எனக்கு இன்னும் பத்தலை, நான் இன்னும் இவ்வளவு சம்பாதிக்கணும், நான் இன்னும் இப்படி வளரணும், நான் இன்னும் இந்த உலகத்துல சகல செழிப்படன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும், அந்த வேட ஆழம் அப்படின்னு, உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் கொடுக்கவே மாட்டேன் பிரதர், நான் இப்படியேதான் இஷ்டம் போல வாழ்வேன் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க அப்படியே இருக்கட்டும். பரிசுத்த வேதாந்தத்திலே வாஸ்து பார்த்திலே அநியாயம் செய்யறானா இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படிங்கிறது, நீதி செய்யறானா இன்னும் நீதி செய்யட்டும் அப்படிங்கிறது, பரிசுத்தமா இருக்கானா இன்னும் பரிசுத்தமா இருக்காரு, அசுத்தமா இருக்கானா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் அப்படிங்கிறது, நன்மை செய்யறானா இன்னும் நன்மை செய்ப்பா, நற்கிரியை செய்த இன்னும் நற்கிரியை செய், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. நான் அந்த பூமியில எப்படி வாழ்றேன்னு சொல்லி பரலோகம் துல்லியமா பார்த்துட்டு இருக்கு. நான் தீமை பண்ணிட்டா பரலோகத்தில் போக முடியாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோகத்தில் போக முடியும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு உண்டானவர்கள் விற்று பிச்சை கொடுங்கள் என்று நேற்று நைட்ல பேசணும். யாரெல்லாம் அந்த செய்தியை கவனிச்சின்னு தெரியல, முடிஞ்சா நேத்துல செய்தி போய் கேளுங்க. அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய வீட்டுல பணம் செழிப்பா இருக்கு, ஆனா நிம்மதி இல்லையே. நைட்டானா தண்ணி அடிச்சு தான் படுக்கிறாங்க. என்ன காரணம்? பணம் செழிப்பா இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, நகை இருக்கு, எல்லாம் சகலமும் செழிப்பா இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. என்ன காரணம்? கொடுங்கள் அப்படிங்க எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அதான் நமக்குள்ள ஒரு கிஃப்ட். கொடுங்கள் அப்படின்னா கொடுக்கிற சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க. ஆனா கொடுக்கணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா போதும் என்கிற மனசு இருக்கான்னு சொல்லி முதல்ல பாருங்க. ஏன் இந்த வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு ஏன் ஜாயிண்ட் பிடிக்க வேண்டிய அப்படின்னா, சில குடும்பத்துல போதும் என்கிற மனசு இல்ல, இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும். இன்னைக்கு ராத்திரி நான் செத்தா பரலோகத்துல நிக்கணுமே, நாளை காலையில் எனக்கு உயிர் பிச்சை போட்டாதான் நான் உண்டு. இதான் மனுஷனுடைய வாழ்க்கை. வாழ்ற காலத்துல நன்மை செய்யறோமா? கொஞ்சமாவது நன்மை செஞ்சிருக்கோமா? கொஞ்சமாவது செஞ்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன், நம்ம நிலைமை எப்படி இருக்கு. என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபைனாலே கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு அவ்வளவுதான். உயிர் பிச்சை போட்டிருக்காரு, வாழ்றேன், அந்த கொஞ்சோண்டு நன்மை செய்யணும். திராணி இருந்தா செய்யணும், அவ்வளவுதான். திராணி இல்லையா, எனக்கு திராணி இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து, அந்த வேடல நீங்க நல்லா கவனிக்கணும், நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஹல்லேலூயா. உங்கள் மடியிலே போடுவார்கள். எப்பொழுது போடுவார்கள்? இப்ப நீங்க யோசித்து பார்க்கலாம், எப்பொழுது போடுவார்கள்? உதவி பண்ணதானே. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உதவி பண்ற குடும்பத்தை காணமே. ஒரு பரிசுத்தவானுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுங்க, திக்கற்ற பிள்ளைக்கு ஏதாவது போய் நன்மை செய்யுங்க. ஹாஸ்டல்ல இருப்பாங்க, ஹோம்ல இருப்பாங்க, முதியோர் இல்லத்துல இருப்பாங்க, எத்தனையோ இடத்துல ஏழை எளிய ஜனங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணணும் அப்படின்னா போதும் என்கிற மனசு இருந்தா மட்டும்தான்ப்பா உதவி பண்ண முடியும். ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா கூட எனக்கு போதும் என்கிற மனசு எனக்கு இருந்தா மட்டும்தான் நான் செய்ய முடியும். நிறைய குடும்பத்துல கடன், நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லை, நிறைய குடும்பத்துல பிரச்சனை. இதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு போதும் என்கிற மனசு இருக்கா? நிறைய குடும்பத்துல எப்படியாவது 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 இருக்கிறதா இருக்க போகுது. நாளைக்கு காலையில ரவிராஜ் உயிரோட இருந்தாதான் உண்டு. ரவிராஜ் உயிரோட இல்லைன்னா அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஒரு நாள் பிறப்பதை அறியாயே, அவருடைய கரத்துல இருக்கு. வாழ்ற நாள்ல நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம வேலை செய்யறோமா, இல்ல நம்ம எப்படி வாழ்றோம்? இந்த கிறிஸ்துமஸ் மாசத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அவங்க போகும்போது, உங்க வீட்டுல பாப்பாவுக்கு ஏதாவது கேக் வாங்கி தரட்டா அப்படின்னாங்க. சரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே. எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. நம்ம தண்ணி கொடுத்தா கூட கணக்குல எழுதி வச்சிருப்பாரு. நம்ம ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தா கூட பரலோகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஏழை எளிய ஜனங்களுக்கு எதை செய்கிறீர்களோ
அதை எனக்கே செய்தீர்கள் என்கிறார். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். உங்கள் மடியிலே போடுவார்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நம்ம குடும்பம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுமா? நன்மை செய்ய படிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ பக்தியை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? நம்ம எப்படி மிகுந்த ஆதாயம் நம்ம எப்படி படுத்த முடியும்? போதும் என்கிற மனசு இருந்தா மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஏன் தேவ பக்தி இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல. மற்றவங்களுக்கு கொடுத்தாதானப்பா நம்ம தேவ பக்தியில இருந்து அர்த்தம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்க, எல்லாம் எடுத்துருவாங்க, எல்லாம் எடுத்துருவாங்க. அவ்வளவுதான் லைஃப். அந்த அளவுக்கு நம்ம யோசித்து பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒண்ணுமே இல்லை என்பதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். உண்ணவும் உடுக்கவும். இன்னைக்கு சாப்பாடு இருக்கா, இன்னைக்கு ட்ரெஸ் இருக்கா, போதும்பா, எனக்கு போதும்பா, எனக்கு ட்ரெஸ் தந்துட்டீங்க ஸ்தோத்திரம்பா, எனக்கு சாப்பாடு தந்துட்டீங்க ஸ்தோத்திரம்பா, நைட் நேரத்துல படுத்து தூங்க போறோம் ஸ்தோத்திரம்பா, நாளைக்குள்ள காரியம் நீங்க பாத்துக்கோங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ஒரு சின்ன ஜெபம் தான். அந்த சின்ன ஜெபத்துல நம்ம இருதயம் எப்படின்னு சொல்லி தேவன் பார்ப்பாரு. வீட்டுல சில வீட்டுல 300 ட்ரெஸ் இருக்கும். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போனேன். அது ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறைக்கு அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ட்ரெஸ் இருக்கு. வீட்டுல பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 5-6 தலைமுறைக்கு ட்ரெஸ் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அப்ப எந்த அளவுக்கு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க? போதும் என்கிற மனசு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரெஸ் வாங்கும்போது தேவையா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன் சில குடும்பத்துல ஆசை பத்த மாட்டுக்கு அப்படின்னா போதும் என்கிற மனசு இல்லை. அதான் பிரச்சனை. நல்ல வேலைப்பா, நான் சர்ச்சில் போய் கோயில் விட்டே வேலை பார்த்து வந்தேன். கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஏழை எளிய ஜனங்களை யாரு எப்படி இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க. கர்த்தரோட கிருபையினால் அழகா கர்த்தர் வெளிப்படுத்தினார். சர்ச்சில் போய் நானும் ட்ரைனிங் எடுத்தேன். ஏன்னா நான் வியாபாரத்துல இருந்து நான் ஊழித்து வந்தால் கஷ்டம்னு என்ன எனக்கு ரொம்ப தெரியும். நான் வேற 11 வயசுல வேலைக்கு போனாள், 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனாள். அதனால கஷ்டம்னா எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். நிறைய குடும்பத்துல வறுமையில இருப்பாங்க, ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, அம்மா அப்பா இல்லாம இருப்பாங்க. சில குடும்பத்துல வேற எங்கேயோ தங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா யாருமே உதவி பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்ய போறோம்? நமக்கு போதும் என்கிற மனசு இருந்தா மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு போய் உதவி செய்ய முடியும். உன்னை போல பிறனை நேசி சொல்லி பைபிள்ல போட்டிருப்பார். அவரோட வார்த்தைக்கு கீழ் படிஞ்சா எல்லாரும் நன்மை செய்யலாம். போதும் என்கிற மனசு இருந்தா நம்ம நன்மை செய்யலாம். உன்னை போல பிறனை நேசின்னு சொன்னார். அப்படி நம்ம நினைச்சாச்சுன்னா நம்ம நன்மை செய்யலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் நன்மை செய்ய முடியல? அங்க போதும் என்கிற மனசு இல்லை. ஒருவேளை இந்த இரவு நேரத்துல செய்தி கேட்டு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா நன்மை செய்ய படிங்க. கொடுங்கள், அந்த வேலை நீங்க ஆழமா படிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஆசீர்வாதம் தேவன் தருவார். எப்படி தருவார், எப்படி வாழ்ந்தா தருவார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் ஃபுல்லா பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. நைட் நேரத்துல படுத்து தூங்க போறாங்க, எல்லா வீட்டுகளும் சமாதானம் தாங்க. எந்த குடும்பத்துல பிரிவினை, விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்லை கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். அந்த குடும்பம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். நைட் டியூட்டிலே ஐடி ஃபீல்டில் பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக
டிரைவிங் லைனில் இருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மி ஜெபிக்கிறாங்க, அதிகாரி ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. எங்கள் ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க. சில குடும்பத்தில் பலவிதமான வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் ஜீவனை கட்டளையிட வேண்டும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமா இணைந்திருக்கிற குடும்பம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. சத்தியத்துக்கு நாங்க கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து உமக்கு பிரியமானபடி தேவ சத்தத்துக்குள்ள நாங்க வாழ்ந்து நித்திய ஜீவன்ல வரணும். கிருபை தாங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. எல்லா நாட்டில் இருக்க ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். காலையில இருந்து எத்தனையோ குடும்பத்துல வெளியில போயிட்டு இருந்தாங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், வெளிநாட்டுல இருக்க பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நைட் நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல தனிமை திக்கற்ற பிள்ளை ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்க. சில குடும்பத்துல கடன் பிரச்சனை தாங்க முடியாத அளவுக்கு மரண பயம், தற்கொலை எண்ணங்கள். சில குடும்பத்துல மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும். கற்பத்தினிக்கு ஆசிரியர் கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையமா கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி பண்ணுவாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசாகி போயிட்டு நல்ல ஒரு குடும்பமா தாங்க. வீடு கட்டுற தடையெல்லாம் நீக்கித்தாங்க. இந்த மாசத்துல நன்மை செய்யற பிள்ளைகளா மாறட்டும். கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கொடுக்கிற கிருபை தாங்க. அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க ராஜா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கிருபை தாங்க. உம்முடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்களே அப்ப மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து ஜெப பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் இருப்பதாக, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஊழியத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த மாசம் ஃபுல்லாவே கிறிஸ்துவோட பிறப்பை 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி தியானிக்கிறோம். நைட் நேரத்துல எப்படி நன்மை செய்ய வேண்டும் அதையும் தியானிக்கிறோம். இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக என்னுடைய ஊழியனுக்காக ஒரு நிமிஷமா ஜெபிங்க. நாங்க இருக்கிற வீட்டு மாடியில ஒரு செட்டு போடணும், அதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.